Hi friends, welcome to Sudha's Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி நம்ம வந்து முல்தானி மெட்டியோட யூசஸ் அத வந்து எத்தனை வகையில் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஹேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டுருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முல்லேத்தி பவுடர், அதாவது அதிமதுரம் லிக்கரைஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பவுடரை பத்தி சொல்லுங்கக்கா, இதே மாதிரி ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா லிக்கரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுல இருந்து ஸ்கின்னை பிரைட்டன் அப் பண்றது அண்ட் ஸ்கின்னை வந்து ஈவன் டோனா மெயின்டைன் பண்றது மாதிரி நிறைய யூசஸ் வந்து முல்தானி மெட்டி மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா முல்லேத்தி பவுடர்லயும் நம்மளுக்கு வந்து இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முல்லேத்தி பவுடர் எந்தெந்த வகைகள் நம்மளோட ஸ்கின்ல இருந்து நம்மளோட இன்டர்னலி இன்டேக்கா எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோல வந்து உங்களுக்கு இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த முல்லேத்தி பவுடர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைக்கு போகும்போது அங்க இருக்க தாத்தா வந்து என்ன பண்ணாருன்னா இந்த மூலிகை பொடியெல்லாம் நிறைய பொடிகள் அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ எந்தெந்த பொடி எது எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுறதுக்கு அவங்க ரொம்ப சூப்பராக வந்து கண்டுபிடிச்சாங்க. சில பொடிகள்லாம் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தே வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வாயில போட்டு பார்த்தே அந்த தாத்தா வந்து சொல்லுவார். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அப்போலேருந்தே எனக்கு இந்த மூலிகைகள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ எந்தெந்த பொடி எது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்பவே வந்து ஆர்வமாக இருந்தது. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஸ்கின் கேர் பவுடர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முல்லேத்தி பவுடருக்கு ஒரு தனி பிளேஸே வந்து இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கிளாப்ரிடின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்கு. நேச்சுரலாகவே இந்த முல்லேத்தி பவுடர்ல இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது என்ன பண்ணா ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து நம்ம நார்மலி எந்த ஸ்கின் டோன்ல இருந்தாலுமே ஓகே தான், பட் ஒரு சிலருக்கு வந்து இந்த அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணும். ஈவன் டோனாக இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும், பளிச்சுன்னு இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த முல்லேத்தி பவுடர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இந்த முல்லேத்தி பவுடருங்கிறது நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது, காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நடுவில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக கிடைக்குது, விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டோம். ஸோ இன்னைக்கு தேதியில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒயிட்னிங் க்ரீம்ஸ், பிரைட்னிங் க்ரீம்ஸ், இந்த ஸ்க்ரப் க்ரீம், ஃபேஸ் பேக் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வந்து முல்லேத்தி பவுடர் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அதாவது இது வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த லிக்கரைஸ் பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக்குக்கெல்லாம் அப்புறம் வரும், பட் இதை வந்து இன்டர்னலி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலி கோல்டு பிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த சோர் த்ரோட் ஒரு மாதிரி காஃப் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் இல்லையா, அதாவது இருமல், தொண்டை கரகரப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் இந்த முல்லேத்தி பவுடர், இந்த லிக்கரைஸை எப்படி இன்டேக் பண்ணலாம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கணும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்லேத்தி பவுடர், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன்ல எடுத்து நம்ம வந்து சாப்பிடலாம். ஏன்னா இனிப்போடு மிக்ஸ் பண்றதுனால அது ஈஸியாக நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். சிம்பிளாக வந்து ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வாட்டி பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்லேத்தி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு ரெண்டும் சம அளவு எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியோடு அதை மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்பூன்ல அப்படியே ஒரு மெடிசன் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2 ரெமெடியுமே ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் வரைக்குமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு இந்த இருமலா இருக்கட்டும், தொண்டை கரகரப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வந்து சரி பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் பேக்கா எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்மளோட முகம், கழுத்து, கை, கால் இது எல்லாமே கொஞ்சம் ஈவன் டோனா மெயின்டைன் பண்ணணும், ஸ்கின்னை வந்து கொஞ்சம் லைட்டன் பண்ணணும். அப்படின்றப்ப இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்லேத்தி பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், அதாவது கஸ்தூரி மஞ்சள் இல்லை நார்மலாக நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் பொடி. ஸோ அதை அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன், ஹனி ஆட் பண்ணிட்டு இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸுக்கு, கை, கால் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு நார்மலாக வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிட்டு வரணும். ஸோ இதை வந்து எத்தனை வாட்டி பண்ணலாம் அப்படின்னா வீக்லி ஒரு 2 வாட்டி தான் நம்ம வந்து பண்ணுவோம், எக்ஸசிவாக பண்ணக்கூடாது. ஸோ 2 times a week நம்ம பண்ணிட்டே வரும்போது நம்மளோட ஃபுல் பாடியுமே நல்லா லைட்டன் அப் பண்ணிட்டு ஹெல்தியான ஒரு ஸ்கின்னை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து எல்லாமே நேச்சுரல் இன்கிரியன்ட் அப்படிங்கிறதுனால மினிமம் ஒரு 3 to 6 months ஆகுது நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் ஒரு 3 to 6 மாதம் நம்ம யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாகவே நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ அடுத்து வந்து இந்த பீரியட் டைமில் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கிராம்ப் இருக்கும், அதாவது அதிகமாக வயிறு வந்து வலிக்கும். அண்ட் அந்த ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இதை எப்படி இன்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முல்லேத்தி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை பொடி, அதாவது ஜாகரி பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு வரும்போது ஒரு நாளைக்கு 1 வாட்டிலேருந்து 2 வாட்டி நம்ம இந்த மென்ஸ்ட்ரல் டைமில் வந்து எடுக்கலாம். இப்படி எடுக்கும்போது நம்மளோட பீரியட் கிராம்ஸ் வந்து நல்லா குறையும். இது இல்லாமல் இது நம்ம டீயாக கூட யூஸ் பண்ணலாம். அந்த முல்லேத்தி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு 1 hour 1.5 cup வாட்டர் வந்து நம்ம எடுத்துட்டு அதை ரொம்ப சிம்ல வச்சுட்டு அதை நம்ம பாயில் பண்ணோம், டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது கூட வந்து வெள்ளம்னா ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா வந்து பாயில் பண்ணிட்டு ஒரு 5 minutes வரைக்கும் சிம்ல வச்சு நம்ம வந்து பாயில் பண்ணிட்டு அதை வடி கட்டிட்டு நம்ம வந்து குடிச்சிட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கும்போது
போது ஃப்ளோவையும் அது ரெகுலேட் பண்ணி கொடுக்கும், பீரியட் கிராம்ஸையும் நல்லா வந்து கம்மி பண்ணிடும். சரி, அடுத்து இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டிலாம் இருக்குது, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கும் முல்லைத்தி பவுடர் நம்ம யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு முல்லைத்தி பவுடர் எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பொடியோட மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ரெமெடி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் ஆஃப் மில்கில் வந்து இந்த 2 பொடியும் நல்லா சூடான மில்கில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சிப் பை சிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து எழுந்திரிக்கலாம். இது ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதை ஒரு வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரெகுலராக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி எல்லாமே பறந்து போயிடும். ஸோ அந்த ரெமெடி ட்ரை பண்ணலாம் நினைக்கும் போது அஸ்வகந்தா கிடைக்கல, நான் என்ன பண்ணலாம்னா ஒன்றுமே இல்லை, இதே முல்லைத்தி பவுடரோட கொஞ்சமாக அந்த ஹனியை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மில்கோட மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தாலுமே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி எதுவுமே வந்து இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீ ஆகிடும். ஸோ அடுத்து வந்து எனக்கு சுத்தமாக இம்யூனிட்டியே இல்லை, எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ரொம்ப இன்சோம்னியா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நைட் டைமில் தூக்கமே வரல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த முல்லைத்தி பவுடர் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு முல்லைத்தி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, ஸோ 1 கப் ஆஃப் மில்க், இதை வந்து நீங்கள் 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஜென்டலாக பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி இதை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து குடிச்சிடலாம். இதையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டியும் பயங்கரமாக பூஸ்டப் ஆகும். அண்ட் இது இல்லாமல் நம்மளுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்து நம்மளோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் ஆஃப் முல்லைத்தி பவுடர், 1 ஸ்பூன் ஆஃப் ஹனி, இதை வந்து ஹாட் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 2 to 3 வாட்டி நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்படி எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட கட் ஹெல்த்தை இது வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். டைஜஷனாக இருக்கட்டும், இல்லை கான்ஸ்டிபேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே சரி பண்ணி கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது இல்லாமல் இதை நம்ம சாப்பிட்ற மீல்ஸ் மேலே சீசனிங் மாதிரி கூட போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இந்த முல்லைத்தி ஜிஞ்சர் டீ மாதிரி கூட நம்ம பண்ணி குடிக்கலாம். முல்லைத்தி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் பவுடர், இதை ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம சிப் பை சிப்பாக எடுக்கும்போது நம்மளோட இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். சரி, ஓகே. அடுத்து ஃபைனலி நம்ம வந்து ஸ்கின் கேர்ல ஒரு டிப்பா வந்து பார்த்துடலாம். நம்ம முகம், கை, கால் எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு பிரைட்டன் பண்றதுக்கு, நல்ல ஒரு க்ளோ பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா 1 ஸ்பூன் ஆஃப் முல்லைத்தி பவுடர், 1 ஸ்பூன் ஆஃப் சாண்டல் பவுடர், அதாவது சந்தன பொடி, இது கூட தேவையான அளவுக்கு மில்கை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, மில்க் அவாய்ட் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்ல. எல்லா ஸ்கின் டைப்புமே இதை யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட கை, கால், உடம்பு எல்லா இடத்துக்குமே நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் பாடியிலுமே அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மினிமம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி நல்லா ஷவரில் நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு இதை வந்து ஸ்க்ரப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணியும் குளிக்கலாம். இல்லை முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு அடுத்து சோப் போட்டு கூட நீங்கள் குளிக்கலாம். இந்த மாதிரி குளிச்சுட்டு வரும்போது ஃபுல் பாடியுமே ஈவன் டோனாக கொடுக்கும். நல்ல பாடியை வந்து லைட்டன் அப் பண்ணி பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னியோட மார்க்ஸ் எல்லாத்தையும் லைட்டன் அப் பண்ணுறதுக்கும் நல்ல க்ளோ பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளாக இந்த முல்லைத்தி பவுடர் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் வந்து சொல்லி தரப்போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது நேச்சுரலோட முல்லைத்தி பவுடர். நம்மளோட ரெமெடியில் ஆல்ரெடி நான் வந்து நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து லேப் டெஸ்டட், இது வந்து சர்டிஃபைடோட நம்மளுக்கு வந்து வருது. ஈவன் இதை இன்டேக்காக நம்ம எடுத்துக்கிறது கூட சேஃபான ஒன்று. எந்த விதமான கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே இருக்காது. 100% நேச்சுரல். நம்மளோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லது. இது கூட நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ஹனியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹனியோடையே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்து நம்ம முகம், கழுத்து, கை, கால் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி மினிமம் 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெமெடியை நம்ம பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு முல்லைத்தி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஹனி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹனியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நார்மல் ப்ளைன் வாட்டரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெமெடியை நம்மளோட முகத்தையும் கழுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை நம்ம அப்ளை பண்ணி ஒரு ஸ்க்ரப் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெமெடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஆஸ் ஐ செட் இதை நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் இன்டேக்காகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பேக்கை நம்ம வந்து முகம், கழுத்து, கை, கால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நான் ஃபேஸில் வந்து ஆஃப் த ஃபேஸுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு இன்ஸ்டன்டான ஒரு பளபளப்பு தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆஃப் த ஃபேஸுக்கு மட்டும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹனியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. வீக்லி வந்து ஒரு 2 நாள் இந்த பேக்கை வந்து பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட் தான். அட் த சேம் டைம் இது வந்து ஸ்கின்னை நல்லாவும் ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் கண்ணை சுற்றி கூட தாராளமாக அப்ளை பண்ணுங்க.
நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் இப்படியே மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து நம்ம நல்லா காய விடலாம். காய விட்டுட்டு நம்மளோட ஸ்கின்ல எந்த அளவுக்கு இது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ரொம்ப காய விடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஈரமான கிளாத்ல சாஃப்டாக நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாத ஒரு ஃபேஸோட டெக்ஸ்சரும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு பளிச்சுன்னு நல்ல சாஃப்ட் டெட் செல்ஸ் எல்லாம் இமீடியட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடும். இதை சிங்கிள் யூஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல சேஞ்சஸ் தெரியும். நம்ம ரெகுலராக 3 to 6 months யூஸ் பண்ணும்போது நல்ல டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நம்மளோட ஃபுல் பாடியிலுமே பார்க்க முடியும். நம்மளோட ஃபுல் பாடியில் உடம்புல எல்லாத்துக்குமே, நீங்கள் முதுகில் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெமெடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின்ல எந்த விதமான மேக்கப்புமே யூஸ் பண்ணனாலும் இந்த மாதிரி ரெமெடிஸை நம்ம யூஸ் பண்ணி ஸ்கின்னை கேர் பண்ணும்போது அது நேச்சுரலாகவே உங்களுக்கு அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ ஹெல்த்தியாக வந்து மாறிடும். சிம்பிளாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தலை வாரும் போதே அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளோட ஸ்கின். வாரத்துக்கு இது எத்தனை வாட்டி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி மட்டும் பண்ணுங்கள். அதுவே வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ என்னோட ஸ்கின் கேரில் கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ரெமெடியில் இதுவும் ஒன்று. ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய வகைகளில் இந்த முல்லைத்தி பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும், இதை இன்டர்னலி வெளியில் எல்லாத்துக்குமே எப்படி யூஸ் பண்ணி நம்மளை க்ளோ பண்ணிக்கிறது, நம்மளோட பாடி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேச்சுரலோட முல்லைத்தி பவுடரை எங்கே தான் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் இவங்களோட வெப்சைட்லேயே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சேஃபான ஒன்று தான். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கையும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுன்றது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. I will see you in the next video. Bye bye.